தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள 500 டாஸ்மாக் அரசு மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூடுமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. இந்நிலையில் தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூடக்கோரி வக்கீல் பாலு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அவரது மனுவில் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டு ஓராண்டு ஆகியும் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கடைகள் மூடப்படவில்லை என்றும், சமீபத்தில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 2 டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடுமாறு உத்தரவிட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசு அனைத்து மாநில தலைமைச் செயலாளருக்கும் அறிவிப்பு அனுப்பியது. கடந்த ஒரு வருட காலமாக தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிறுவனம் தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்றுவதாக அவர்கள் தெரிவித்தாலும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்த ஒரு மாதமாக காலம் தாழ்த்தி வந்தனர். பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு பூந்தமல்லியில் 2 கடைகளை தேசிய நெடுஞ்சாலையில் டாஸ்மாக் நிறுவனம் திறந்தது. அதை நீதிமன்றத்தின் முன்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக் கூறினோம். எனவே நீதிபதிகள் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும், எவ்வளவு அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள். டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் 6 மாதம் அவகாசம் வேண்டும் என்று கூறினாலும் கூட நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்து 31/3/2013க்குள்ளாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் மதுபான கடைகளை அமைத்திருப்பதால் வாகன ஓட்டுநர்களுக்கு மது குடிக்கும் எண்ணமும், அதைத் தொடர்ந்து சாலை விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டி அவற்றை மூடும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது.